ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ராகி சேமியா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற ராகி சேமியாவை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்படி லைட்டாக பரப்பி விட்டுருங்க. இது லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் இருக்கட்டும். கூட கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா சேமியா அப்புறம் குழஞ்ச மாதிரி ஆகிடும். ஜஸ்ட்டு 2 மினிட்ஸில் நம்ம இதிலேருந்து ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 நிமிஷத்தில் தண்ணியை நல்லா புளிஞ்சு எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துருச்சு. இதில் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல நிலமாக, அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் ரொம்ப சாஃப்டாக வதங்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வதங்கினா போதும். கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ராகி சேமியா ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ அதோட இந்த உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, இந்த வெங்காயம் இதெல்லாம் கொஞ்சம் க்ரன்ச்சியாக கடித்து சாப்பிட்றப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த சேமியா உப்புமாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிப்போம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற ராகி சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் அதை தண்ணியில் போட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும். நீங்கள் கூட கொஞ்சம் வச்சுட்டிங்கன்னா ஒரு மாதிரி குழஞ்சிரும். இது எல்லாமே வெங்காயம் தக்காளியும் வதங்கிருச்சு. இந்த சேமியாவும் வேக வச்சது தான். ஜஸ்ட் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாவோடு இதை லைட்டாக பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம அடுப்பில் இருந்தால் போதும். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி சேமியா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.